பொருள் மற்றும் சேவை வரியில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டி கவுன்சிலானது இந்த சீர்திருத்தத்தை அங்கீகரித்து கடந்த 8 வருடங்களாக மிக சிறப்பான முறையில் கடந்த 8 வருடங்களாக இந்திய மக்கள் இந்த ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற பொருள் மற்றும் சேவை வரியில் பயனடைந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரும் சிறப்புமாக முன்னேற்றி கொண்டிருப்பது என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசினுடைய மிகப்பெரிய வெற்றியை பறைசாற்றுகிறது. இந்த ஜிஎஸ்டி வரியானது ஒரே நாடு ஒரே வரி, ஒரே பொருள் ஒரே வரி என்கின்ற அடிப்படையில் கடந்த 8 வருடங்களுக்கு முன்னாள் நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி அவர்களால் சீரும் சிறப்புமாய் வெளியிடப்பட்ட பொழுதே சொன்னார், ஒரு சில வருடங்களில் இந்த வரியானது இன்னும் சீரமைக்கப்பட்டு மிக குறைந்த வரி விகிதத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான சூழலை உருவாக்கும் என்று சொன்னார். அதற்கு ஏற்ப இந்த ஜிஎஸ்டி வரியானது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்தங்களானது, இந்த சீரமைப்பானது சாமானிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, அதே மாதிரி விவசாயிகளுக்கு, அனைத்து பொதுமக்களுக்குமான, மாணவர்களுக்கு என்று பல்வேறு துறையினருக்கு இந்த ஜிஎஸ்டி வரியானது ஒரு அற்புதமான நிவாரணமாக அமையப் போகிறது. 18 விழுக்காடு, அதே மாதிரி நாம் 12லிருந்து 5, 18 என்கின்ற இரு வரிகள் மட்டுமே இனி அமலில் இருக்கும். பல்வேறு முக்கியமான நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் 0, அதாவது வரியே இல்லாத ஒரு சூழ்நிலையும், 18 விழுக்காடாக இருந்த பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் 5 விழுக்காடாகவும், 12 விழுக்காடாக இருந்த பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் 5 விழுக்காடாகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. 65 லட்சம் பேர் தான் இந்த நாட்டில் வரி செலுத்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை மாறி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேலாக 2025 நம்முடைய ஜிஎஸ்டி வரி செலுத்தக்கூடியவர்களாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு நம்முடைய நாடு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக அனைத்து பொருட்களுடைய விலையும் குறையவிருக்கிறது. இந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கின்ற இந்த வரியானது ஒரு மிகச்சிறந்த முறையில், அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டு இந்த வரி குறைப்பின் மூலமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை மட்டுமல்ல, மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து, நான் ஒரு மிகப்பெரிய பட்டியலே என்னால் கொடுக்க முடியும், அனைத்துமே விலை குறைகிறது. இது குறையிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வாங்கும் சக்தி அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தி அதிகரித்தால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும். அதிக பொருட்களை அதிகமாக வாங்குகிற ஒரு சூழ்நிலை உருவானால் உற்பத்தி உயரும். உற்பத்தி உயர்ந்தால் தொழிற்சாலைகள் உயரும். தொழிற்சாலைகள் உயர்ந்தால் வேலைவாய்ப்பு பெருகும். வேலைவாய்ப்பு பெருகினால் தனிமனித வருவாய் அதிகரிக்கும். ஒரு நாட்டினுடைய மிக அத்தியாவசியமான தேவை இதுதான். ஒரு அரசாங்கம் ஒரு தனி மனிதனை எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிர்வாகத்தை பெற்றிருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த சுதந்திர தினத்தன்று
தீபாவளி பரிசாக நான் ஜிஎஸ்டி வரியினை குறைக்கவிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது உண்மையிலேயே அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையிலும் கூட இன்றைக்கு மிக அற்புதமாக பல்வேறு ஒரு பட்டியலை நாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் பதப்படுத்தப்பட்ட பாலுக்கு இனிமேல் வரி இல்லை என்கிற மிக முக்கியமான விஷயம். சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடிய பரோட்டாவுக்கு இனிமேல் வரி இல்லை. அதே மாதிரி நிறைய இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம பார்க்குறோம். இது என்ன காரணம்னா கடந்த 10 வருடங்களாகத்தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் எளிமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதிகமாக நம்முடைய நாட்டிலே மக்கள் இதை எடுத்துக்கொள்ளும் வழக்கம் இருக்குது. காரணம் அதிக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இது 12லிருந்து 5 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. உலர் பழங்கள் 12லிருந்து 5 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. தாவர வெண்ணெய், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் உணவு சார்ந்த விஷயங்களை தான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐஸ்கிரீம் மக்கள் அதிகமாக விரும்பி உண்கிறார்கள். டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. அதனால் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னாக்க 18 விழுக்காடிலிருந்து 5 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. சர்க்கரை நோய், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு 12% அந்த சர்க்கரை அந்த வியாதி உள்ளவர்கள், வியாதி என்று சொல்வதை விட அந்த டிசார்டர் உள்ளவர்கள், அவர்களுக்கான உணவு 12 விழுக்காடிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. குளிர்பானங்கள், இதில் நாம் எல்லாரும் பார்க்குறோம். நாம் நிறைய பேர் குடிநீர் குடிக்கிறத விட்டுட்டு பெரிய குளிர்பானங்களில் போனோம். அதை லக்ஸுரி 18லிருந்து 40 விழுக்காடாக உயர்த்தி இருக்கிற நேரத்தில் இளநீர், நம்முடைய தென்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இளநீருக்கான அதை பதப்படுத்தி உண்கிற இளநீருக்காக, சாதாரண இளநீருக்கு டாக்ஸ் இல்லை, பதப்படுத்தி அதை பாட்டிலில் போட்டோ இல்லை பேக்கெட்டில் போட்டோ விற்கிற இளநீருக்கு 12லிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி குடிநீர், மினரல் வாட்டர், அதுவும் 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மூலிகை பானங்கள், சாதாரணமாக நம்ம பெப்சி, கோக் மாதிரியான விஷயங்களை அதிகமாக இப்போ 5லிருந்து 18 ஆகிற அதே நேரத்தில், அதாவது 18லிருந்து 40 ஆகிற அதே நேரத்தில் நம்ம மூலிகை பானங்களை 18 விழுக்காடிலிருந்து 5 விழுக்காடாக குறைத்திருக்கிறார்கள். மூலிகை பானங்கள், அதாவது நம்முடைய தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய அந்த பானங்களை குறைத்திருக்கிறார்கள். அப்போது இது நம்முடைய உடல் நலத்திற்கு, நம்முடைய இயற்கையிலே வளரக்கூடிய, நம் நாட்டிலேயே நாம் தயாரிக்கக்கூடிய இந்த குளிர்பானங்கள் மிக இனிமேல் அதிகமாக பயன்படுத்தப்படும். அது நம்முடைய உடலுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் 12, 18 என்கிற விழுக்காட்டிலிருந்து தற்போது 5 விழுக்காடாக அவை குறைக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிற சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அமோனியா, இது எல்லாமே குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி நாம் பயன்படுத்துகிற முக பவுடர், ஃபேஸ் பவுடர், தலைக்கு தடவிக்கிற எண்ணெய், ஹேர் ஆயில், ஷாம்பு, சோப்பு, சீப்பு, இந்த மாதிரி தினந்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே 18%லிருந்து, பல்பொடி, பேஸ்ட்டு, இது எல்லாமே 18லிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் என்னன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாதாந்திர செலவு சேமிப்புக்கு உள்ளாகும். நம்முடைய செலவுகள் குறைக்கப்பட்டு சேமிப்புகள் அதிகமாகும். சேமிப்புகள் அதிகமானால் நம்முடைய குடும்பத்தினுடைய வருவாய் பெருகுவதோடு பாதுகாப்பு ஏற்படுகிறது. பேங்க்கில் நிறைய பணம் போடலாம், மக்களுக்கு அதிகமான விஷயங்கள் செய்யப்படும். அதே மாதிரி ஜவுளி பொருட்கள், பெரும்பாலான ஜவுளி பொருட்கள் 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. செருப்புகள் 12, சாதாரணமாக எல்லாரும் இன்னைக்கு செருப்போடாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். 12லிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பசங்க ஸ்கூலில் பயன்படுத்துகிற ரப்பர், ஷார்ப்னர், இதுக்கெல்லாம் 0% வரி, அதாவது வரியே இல்லை. அதே மாதிரி இந்த நாடு ஒரு மிகப்பெரிய 500 கிகாவாட் மின்சாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ரெனியூவபிள் எனர்ஜி,
மாற்று எரிசக்தியில மாற்று எரிசக்திக்கான பல்வேறு உபகரணங்கள், சூரிய மின்சக்தி ஹீட்டர்கள், சூரிய அடுப்புகள், இதெல்லாம் 12லிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய உரங்கள், ஃபெர்டிலைசர்ஸ், இது 18, 12ஆக இருந்ததெல்லாம் இப்பொழுது 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் டயர்கள், டியூபுகள், இவைகள் எல்லாமே 18லிருந்து 5 விழுக்காடாக, குறிப்பாக விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய அனைத்து பொருட்களுமே 5 விழுக்காட்டாக அந்த உபகரணங்கள் எல்லாமே குறைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய விவசாய உற்பத்தி அதிகரிக்கும். விவசாய உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய ஜிடிபி மிக அதிக அளவில் அதிகப்பட்டு வளர்ந்து அது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்க போகிறது. அதே மாதிரி எல்பிஜி மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்கள், சிறிய கார்கள், சாதாரண கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 18% அதுக்கு அந்த 18%க்கு வந்துருச்சு. ஆனால் அதே சமயம் சொந்த உபயோகத்திற்காக யாருன்னா விமானம் வாங்கினா அவர்களுக்கு 28லிருந்து 40% அதிகமாயிருச்சு. அதே மாதிரி சூதாட்ட விடுதிகள், மணமகிழ் மன்றங்கள், கேசினோஸ் சில மாநிலங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் 40% விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது. அதே மாதிரி விளையாட்டு சாமான்கள், நம்ம ஒலிம்பிக்கே நம்ம நடத்த போறோம்னு சொல்றோம், அதை ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு சாமான்கள் 5 விழுக்காடாக 12லிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. தோல்துறை வரி விகிதம் 12லிருந்து 5ஆக குறைக்கப்படுகிறது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, கட்டுமானம், இதில் மிக முக்கியமாக இன்னைக்கு எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய இந்த விஷயம், இதில் சிமெண்ட்டு, மணல், சுண்ணாம்பு போன்றவைகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 28லிருந்து 18ஆகவும் 12லிருந்து 5ஆகவும் குறைக்கப்படுகிறது. அதனால கட்டுமான பணிகள் வேகமுறும், மக்கள் அனைவருக்கும் வீடு அப்படின்ற அந்த கனவை நனவாக்கி கொள்வதற்கான ஒரு மிக அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. மிக மிக முக்கியமானது, நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து கொண்டிருந்த ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, இவைகளெல்லாம் இனிமேல் வரிகளே இல்லை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த ஜிஎஸ்டியினுடைய மறுசீரமைப்பில் நாம் சொல்லியிருக்கிறோம். ஜாப் ஒர்க் பண்ணக்கூடிய சாதாரண மக்கள், அதாவது அவங்க ஒரு பொருளை தயாரிப்பவங்களாக இருக்க மாட்டாங்க, ஒரு தொழிற்சாலைக்கு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியினை மேற்கொள்பவர்களுக்கு 12% இருந்த அந்த வரியானது 5 விழுக்காடாக இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த, நான் ஏற்கனவே சொன்னது போல 66.5 லட்சம் பேர் வரி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால. இன்னைக்கு 1.5 கோடிக்கு மேலாக ஜிஎஸ்டி வரி செலுத்தக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள். இந்த அளவு இது இன்னும் மேலும் பெருகும். இப்போ பல மாநிலங்கள், தமிழ்நாட்டில் கூட நம்முடைய தமிழக நிதி அமைச்சர் கூட சொன்னார், இந்த மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள், இதனால எங்களுக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்படும்னு சொன்னாங்க. ஆனால் ஜிஎஸ்டியினுடைய நம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மட்டுமே கூட இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் வரி வருவாய் உயர்ந்து இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் வரி வருவாய் கடந்த 8 வருடங்கள்ல பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. கடந்த வருடம் கூட 10 விழுக்காடு நம்முடைய வருவாய் அதிகரித்திருக்கிறது. இதை சட்டசபையிலே திரு ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது சொன்ன போதும் கூட, ஆனால் இங்கு வருவாய் குறைகிறது என்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது சரியல்ல. வரி வருவாய் உயர்ந்திருக்கிறது, இனி மேலும் உயரும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 10,000 ரூபாய் ஒரு பொருளுக்கு 28 விழுக்காடு வரி என்று இருந்தால் அது 2,800 ரூபாய். ஆனால் அந்த 10,000 மதிப்புள்ள ஒரு பொருள் இனிமேல் 15,000 ரூபாய்க்கு மேல விற்கும். அது 18 விழுக்காடாக குறைந்தால் கூட நம்முடைய வரி வருவாயானது குறையாது. சாதாரண மக்கள் வாங்க முடியும். அதே சமயம்
அது நாட்டுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் அடிப்படை. மீண்டும் சொல்கிறேன், இந்த வரி வருவாயின் மூலமாக, இந்த வரி குறைப்பின் மூலமாக வரி வருவாய் அதிகரிக்கும், மக்கள் பயன்பெறுவர், சாதாரண மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். வாங்கும் சக்தி அதிகரிப்பதன் மூலமாக நம்முடைய தொழிற்சாலைகள் பெருகும், அதனால உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகுவதனால நம்முடைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதனால நம்முடைய மக்களுடைய தனிமனித வருவாய் பெருகும். தனிமனித வருவாய் பெருகுவதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரமும் பெருகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நம் நாட்டினுடைய கட்டமைப்பு பெருக போகிறது. ஏனென்றால் வீட்டு உபயோக பொருட்கள் கூட, நீங்க ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதை எடுத்தாலும் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட 10 விழுக்காடு குறைய போகிறது, விலை குறையும். சரி சார், இப்போ நம்ம கடந்த முறை நாம் பார்த்தோம், ஒரு 120 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த ஒரு சினிமா டிக்கெட் ஜிஎஸ்டி வரி வந்ததன் மூலமாக 99 ரூபாவா ஆயிடுச்சு, 21 ரூபாய் குறைஞ்சு போச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அதை பொறுக்க முடியாமல் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்த காரணத்தினால அது மறுபடியும் 150 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஜிஎஸ்டினால இல்லை. ஜிஎஸ்டியினால விலை குறைந்துதான் போகுமே தவிர ஜிஎஸ்டியினால விலை அதிகமாகாது. நாம் ஏற்கனவே சொன்னோம், வரக்கூடிய ஆண்டுகளில் ஜிஎஸ்டியில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று. இன்னைக்கு 5, 12, 18, 28 என்று இருந்தது. கிட்டத்தட்ட 2 ஸ்லாப் வரி விகிதம் 5, 18 என்று ஆகியிருக்கிறது. இதுல மிக குறிப்பாக இந்த புகையிலை பொருட்கள், சிகரெட் போன்ற பல்வேறு விஷயங்களை, உடல் நலத்திற்கு தீங்கானவைகளை 40 விழுக்காடாக நாம் ஆக்கி இருக்கிறோம். அதுவும் அதிகபட்ச விலையில அந்த வரி செலுத்தப்பட வேண்டும் என்று இந்த ஜிஎஸ்டியினுடைய சீர்திருத்தம் சொல்கிறது. அதனால இந்த ஜிஎஸ்டி வரி என்பது எப்படி 8 வருடங்களுக்கு முன்னால இது ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொன்னோமோ, அது போன்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த ஜிஎஸ்டி என்கிற இந்த சீர்திருத்தமானது புகுத்தி இருக்கிறது. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்முடைய வர்த்தகர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா பொருட்களிலுமே, கிட்டத்தட்ட எல்லா பொருட்களிலுமே, ஒரு சில பொருட்களை தவிர எல்லா பொருட்களிலுமே கிட்டத்தட்ட 7 to 15 அல்லது 16 விழுக்காடு விலை குறையும். அந்த விலை குறைப்பினுடைய பயனை மக்கள் அனுபவிக்க வேண்டும். தயவு செய்து பொருட்களுடைய விலையை உயர்த்தாமல் பொருட்களுடைய விலையை குறைக்க வேண்டும். அதை இங்கு இருக்க, நான் ஏற்கனவே சினிமா டிக்கெட் சொன்னேன், அதுக்காக தான் அது சொன்னேன். அன்று நடந்தது போல மீண்டும் நடக்காமல் இந்த விலை குறைப்பினுடைய பயனை பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு எல்லாவற்றையும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது சேர்ப்பதன் மூலம் மட்டும்தான் நாம் ஒரு அற்புதமான வரக்கூடிய ஒரு சில வருடங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவிலேருந்து டாரிஃப் போடுறாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள், எங்கேயோ குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த டாரிஃப் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் வாங்குறீங்க, ஆனால் டெக்ஸ்டைல், குறிப்பாக ஜவுளி, திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இதை பாதிக்குதே அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு 12% 5% குறைச்சாச்சு, 5% குறைச்சாச்சு. இப்போ இதே முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு பேசி இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் இன்றைக்கு பல நாடுகள் ஒன்றிணைந்து இந்த டாரிஃபை நாம் ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும். ஆனால் ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் வாங்குவாங்க. அது தவறாக குஜராத்தில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் என்று தவறாக, உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.
ஏனென்றால் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் குஜராத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கூட இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கூட ரஷ்ய எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து இங்கே நமக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒருவேளை ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்கவில்லை என்று சொன்னால் இந்த நிறுவனங்கள் என்ன செய்திருக்கும்? அமெரிக்காவில் தான் வாங்கணும். அமெரிக்கா என்ன செய்வாங்க? அதிகமாக எண்ணெய் கொடுக்கக்கூடிய, கச்சா எண்ணெய் கொடுக்கக்கூடிய ரஷ்யா கொடுக்கலன்ற பொழுது டிமாண்ட் அதிகரிக்கும். அப்போது டிமாண்ட் அதிகரிச்சதுன்னா என்ன செய்வாங்க? தேவை அதிகரித்தால் விலையை ஏற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கலன்னு சொன்னாக்க அமெரிக்காவில் அந்த கச்சாயினுடைய விலை உயர்த்தி இருப்பார்கள். இன்றைக்கி நாம் 200 ரூபாய்க்கு நாம் பெட்ரோல் போடக்கூடிய சூழ்நிலை. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதனால்தான் இந்த பிரச்சனை என்று சொல்கிறார் என்றால், அமெரிக்காவில் வாங்கணும்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்றா பரவாயில்லன்னு சொல்கிறாரா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருளாதாரம் தெரியவில்லை என்று சொன்னால் இந்திய அரசிடம் அந்த பொருளாதாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து உண்மையிலேயே பொறுப்பற்ற முறையில் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் சமாளிப்பதற்காகத்தான் இந்த ஏற்றுமதிக்கு கூட இந்த டெக்ஸ்டைல், இந்த ஜவுளி இப்போது குறைந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு விஷயம், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், திண்டிவனத்தில் ஒரு அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நம்முடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் உட்பட பலர் கண்டித்தும் கூட இன்னி வரைக்கும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். திருமாவளவன் அவர்களை காணும். ஆனால் இன்னைக்கு தூத்துக்குடியில் நம்முடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இன்று சென்றிருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் இது குறித்து பேசும் பொழுது அவரால் பதில் சொல்ல முடியாமல் வாய்மூடி அவர் அங்கிருந்து சென்றிருப்பது என்பது எந்த அளவிற்கு கனிமொழி அவர்கள் கூட இந்த அரசாங்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தினாலே வாயெடுத்து போய் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஜிஎஸ்டி குறித்த ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கூட்டினோம். இந்த சீரமைப்பு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் ஏதும் தாராளமாக விமர்சனம் செய்வதில் தவறில்லை. ஆனால் ஒரு பொருளோடு, ஒரு அர்த்தத்தோடு, பொறுப்போடு விமர்சனம் செய்தால் நாம் அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் சவால் விடுகிறோம், எந்த ஒரு பொருளும் விலை குறையக்கூடாது, இந்த விலை அதிகரிக்கக்கூடாது, எந்த ஒரு பொருளும் விலை குறைய வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் இதை பார்த்து சரி செய்து இதை அமலுக்கு கொண்டு வருவதற்கு யார் பொறுப்பு என்றால் மாநில அரசு தான் பொறுப்பு, வணிக வரித்துறை தான் பொறுப்பு. ஆனால் அவர்கள் வேகமாக விறுவிறுப்பாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு உறுதியாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு வர்த்தகரும் இந்த அல்லது நிறுவனமோ இந்த வரி குறைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்க வேண்டும். இதை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏதோ நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ஜிஎஸ்டி வரி குறைஞ்சது ஆனால் பொருள் விலை குறையிலே அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் மாநில அரசு தான். மாநில அரசு தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் பழைய தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டு போயிடலாம்னா நினைக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய வணிக வரித்துறையினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து இதற்காக பாடுபட வேண்டும். 1.5 கோடியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை 2 கோடியாக 2.5 கோடியாக உயரும், வருவாய் உயரும். ஆனால் அதே சமயம் மக்களுடைய வரி சுமை குறையும்,
வரிச்சுமை குறைந்தால் அவர்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும், சொத்து அதிகரிக்கும், வாங்கும் சக்தி அதிகரிக்கும். வாங்கும் சக்தி அதிகரிக்கும் பொழுது நம்முடைய தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இதையெல்லாம் நாம் மனதிலே கொண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினை நாம் வரவேற்று, இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த நாட்டில் எப்படி ஜிஎஸ்டி, இது ஜிஎஸ்டி 2.0 என்று சொல்லலாம், அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை நாம் இங்கே செய்து காட்டியிருக்கிறோம். இது உலக அரங்கிலே பேசப்படும். உலகம் முழுக்க இந்தியாவினுடைய இந்த அற்புதமான நாளை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2-3 நாட்களாக பங்கு சந்தை கூட அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் நம்முடைய மக்களுக்கு இந்த பயன் சென்றடைவதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.